ஹாய்ப்பா எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற அது வந்து யூனிட் 5ல் செகண்ட் பார்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்ட் வந்து சிங்கிள் ஃபுட்டிங் ஆர்சிசி ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் தான் பார்த்தோம். இப்போ கம்பைன் ஃபுட்டிங். அப்போனா 2 காலம் இருக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். அதோட சைஸ் வந்து கொடுத்துட்டான். ஒர்க்கிங் லோட் கொடுத்துட்டான். ஒர்க்கிங் லோடு வந்து 2 காலமும் தனித்தனியாக 500 kN ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது 3 மீட்டர் ஸ்பேஸில் வந்து 2 காலம் இருக்குது. சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. M20 FE415 கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்து கம்பைன், மூணாவது ஸ்டெப் கம்பைன் ஃபுட்டிங், மூணாவது ஸ்டெப் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ். இது எல்லாமே வழக்கம் போல் இருக்கிறது தான். இப்போ நாலாவது ஸ்டெப் வழக்கம் போல் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா புரியும். ஃபேக்டர் லோட் கண்டுபிடிப்போம். கொஸ்டினில் வந்து உனக்கு என்ன லோட் கொடுத்துருக்காங்களோ அந்த லோடை 1.5 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். நம்மளுக்கு இப்போ வந்து கொஸ்டினில் வந்து 500 kN கொடுத்துருக்காங்க. அது கூட 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுதான் 750. அது ஈச் காலம். அப்போ ஒரு காலமுக்கு 750னா 2 காலமுக்கு எவ்வளோ வரும்னா 1500. இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சா? இப்போ வந்து ஃபேக்டர் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்து கொஸ்டினில் வந்து வெறும் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அது கூட 1.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபேக்டர் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கிடச்சிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து சைஸ் ஆஃப் ஃபுட்டிங். இதெல்லாம் போன சம்மில் பார்த்தா அதே ஸ்டெப் தான். ஆனால் அதில் வந்து நடுவில் ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். இதில் 2 காலம் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இப்போ ஒரு சைடை வந்து நீங்கள் அசீம் பண்ணிக்கணும். ஒரு சைடை அசீம் பண்ணிக்கணும்னா என்னது, ஒரு வேல்யூ அசீம் பண்ணிக்கலாம். என்னதுன்னா இங்கே 1 மீட்டர்னு அசீம் பண்ணிக்கலாம். போன சம்மில் 2 மீட்டர் அசீம் பண்ணிக்கலாம். உனக்கு ஏற்ற மாதிரி 1 மீட்டர் இல்லைனா 2 மீட்டர் 3 மீட்டர்னு அசீம் பண்ணிக்க போகிறேன். அது எதை வச்சுன்னா, இப்போ இது இந்த கொஸ்டினில் வந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்போ இதை தாண்டி தான் இந்த வேல்யூ இருக்கணும். 3 மீட்டருக்கு மேலே இருக்கணும் 5. ஆனால் உனக்கு ஏரியா இங்கே கண்டுபிடிச்சது 5 மீட்டர்னு இருக்குது. அதுக்கு தாண்டி போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துக்கோங்க. அசீம் பண்ணுற வேல்யூவில் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது 1 1.5 2 3ன்னு அசீம் பண்ணிக்கணும். அசீம் பண்ணிக்கோ. பக்கத்தில் அசீம்னு எழுதிக்கோங்க. அடுத்தது ஏரியாவோட ஃபார்முலா, ரெக்டாங்குலரோட ஃபார்முலா வந்து இதுதான் L×B. அதில் வந்து L கண்டுபிடிச்சிருவா. அப்போ இந்த டயக்ராமில் இருக்கிற L கண்டுபிடிச்சாச்சு, B அசீம் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா MU கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்திங்கன்னா MU கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, QU LX²/2 QU LY²/2ன்னு 2 கண்டுபிடிப்பேன். ஆனால் இந்த கம்பைன் ஃபுட்டிங்கில் 1 கண்டுபிடிச்சா போதும். ஷார்ட்டர் சைடில் இருக்கிற L வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஷார்ட்டர் சைடில் இருக்கிற LX LY போன சம்மில் பார்த்துருப்பேன் இல்லையா? இதுதான் LX, இதுதான் LY. இப்போ LYன்றது இந்த பார்ட்டு தான் LY, ஏதாவது ஒரு பார்ட்டு. அப்போ 1ல் வந்து 0.4 மைனஸ் பண்ணிவிட்டு /2 போட்டிங்கன்னா உனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும்? LY கிடச்சிரும். அதுதான் புரியுதா? இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 1 இந்த லென்த்தில் இந்த 0.4 மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு இருந்தால் மீதி இந்த பார்ட்டும் இருக்கும். அப்போ அதை /2 போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டு கிடச்சிரும். அதுதான் LY. எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு MU கண்டுபிடிச்சிருவியா? MU கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருவியா? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இது காமனாக 96ல் எல்லா யூனிட்லேயும் நீ மோஸ்ட்லி 4 யூனிட்லேயும் இந்த ஃபார்முலா வருது. அடுத்தது அசியூம். இதில் வந்து D வேல்யூ என்னன்னு தெரியாது. D வேல்யூக்கு வந்து 500ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. ஏதாவது வேல்யூஸ் கொஸ்டினில் கொடுக்கலின்னா நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? D வேல்யூ உனக்கு கொஸ்டினில் கொடுக்கலின்னா நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னது, அடாப்ட் 20 mm டயா 300 mm சென்டர் டு சென்டர். முடிஞ்சிருச்சு. இப்போ டிசைன் ஆஃப் ஸ்ட்ராப் பீம். இப்போ என்னென்னா இதோட போன சம் முடிஞ்சிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் டயக்ராம் மட்டும்தான் போடுவேன் சிங்கிள் ஃபுட்டிங்கில். ஓகேவா? ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் டிசைன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டோம் இல்லையா? அதில் வந்து ஒரே ஒரு ஃபுட்டிங் மட்டும்தான். இதில் வந்து ஒரே ஒரு என்ன சொல்கிறது, இதோட முடிஞ்சிடும். இதில் என்னென்னா கம்பைன் ஃபுட்டிங் இருக்கிறதுனால ஸ்ட்ராப் பீம்னு ஒன்று வரும். இந்த டயக்ராமில் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல சென்டரில் ஒரு பீம் வரும் கீழே. அதுக்கு மேலே தான் 2 காலம் இருக்குது. ஓகேவா? இது ஃபுட்டிங். அந்த பீமுக்கு மேல் சேர்த்து டிசைன் பண்ணும். அந்த பீமோட டிசைன் வந்து யூனிட் 1ல் போட்டிருப்பேன் இல்லையா? அந்த ஸ்டெப் தான். எஃபெக்டிவ் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் = 20. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன். தேவையான ஸ்டெப்பை மட்டும் ஒரே இதுக்குள்ளார நான் எழுதியிருக்கேன். அடுத்தது என்னென்னா ஃபேக்டர் லோட். இங்கே வந்து காலமுக்கு தான் வந்து உனக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 500 kN. பட் பீமுக்கு வந்து என்னன்னு தேவைன்னா உனக்கு இங்கே சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? இது வந்து இது தான் எடுத்துப்பேன். இது கூட என்ன பண்ணுற kN/மீட்டராக மாற்றிக்கணும். kN/m² இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 1 மீட்டர் கன்சிடர் பண்ணி kN/மீட்டராக மாற்றுவோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை தான் எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து QUயோட வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது MU ஃபார்முலா. அடுத்தது இதில் வர்ற ஆன்சர் எடுத்துக்கிட்டு போய் இங்கே போட்டு AST கண்டுபிடிப்பேன். இந்த ASTயோட வேல்யூ எதுக்குன்னா என்னத்துக்கு, பீம்க்கான AST. இந்த பீம்க்கான AST அதுக்குள்ளார போடுற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட
ஏரியா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலாக வந்து டயக்ராம் இதோட முடிஞ்சிருச்சு. யூனிட் 5 5 யூனிட்டுக்கும் 2 கொஸ்டின் போட்டிருக்கேன், 2 பார்ட். இதில் 4வது யூனிட்டில் மட்டும்தான் வந்து என்ன சொல்கிறது, சர்க்குலர் ரெக்டாங்குலர் டிஃப்ரெண்ட் வந்ததுனால அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ வந்திருக்கும். ஆனால் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? 5 யூனிட்டும் நான் வந்து நோட்ஸ் போட்டிருக்கேன். கொஸ்டினை நல்லா படித்து பாருங்கள். நம்ம போட்டிருக்கிற சம்லேருந்து தான் அதை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாலும் எந்த சம் எதுக்கு வரும்ன்றது தெளிவாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப நன்றிப்பா.